ஆஸ் பியூட்டிஃபுல் ஆஸ் யூ எபிசோட் 4 பார்க்கலாம். நம்ம ஹீரோயின் அந்த ஹாஸ்பிட்டலில் உங்களோட தேவை எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாங்க. அதுக்கப்புறம் வெளியே வந்து பார்க்கும்போது சாஃப்ட்வேர் பிரச்சனைனால அங்கே ஒரு பெரிய கலாட்டாவே நடந்துகிட்ருக்கும். பாவம் இந்த பாட்டி லைனில் என்ன பாட்டியை வேற தள்ளி விட்டுருவாங்க. அந்த பாட்டி இருந்துக்கிட்டு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. சாதாரண ஒரு டென்டல் செக்கப்புக்காக நான் வந்தேன், எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு நான் வந்தேன், ஆனால் எவ்வளோ மணி நேரம் நிற்க வேண்டியதாக இருக்குது, 4 மணி நேரம் ஒன்றும் ஆகலை அப்படி இப்படின்னு புலம்பிட்டு இருக்கு. நம்ம ஹீரோயினுக்கு அங்கே என்ன பிரச்சனைன்னு தெரிஞ்சிருச்சு. உடனே அந்த டாக்டர்கிட்ட கால் பண்ணி, டாக்டர்லி நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கப்புறம் டேரெக்டாகவே போய் பேசிகிட்டு இருக்கான். அவர் சொல்லிட்டு இருக்காரு, என்னம்மா நீ வந்து ஒரு ரோபோட்டிக் இன்ஜினியர், அது வந்து மெயின்டெனன்ஸ் வேலை, இது எப்படி நீ பார்க்க முடியும் அப்படிங்கும்போது, ஜஸ்ட் நீங்கள் ட்ரை தான் பண்ண விடுங்களே, ஏன் அப்படின்னா கண்டிப்பாக இப்போ நீங்கள் கஷ்டம் தான் பண்ணிட்டுருக்கீங்க, நாங்கள் ட்ரை பண்ணதான் நல்லா ஆச்சுன்னா நல்லது தானே அப்படின்னு சொல்லி சொல்கிறா. அவரும் சரி ஓகேம்மா அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் லேப்டாப்பில் உட்காந்து அந்த சிஸ்டத்தில் பயங்கரமாக வேலை பார்த்துட்டு இருக்கா. அவளுக்கு தெரிஞ்ச பல வித்தைகளை அங்கே இறக்கி விட்டுட்டு இருக்கா. இந்த சாஃப்ட்வேர் க்ளவுடில் இஷ்யூ இருக்கனால இந்த ஹோல் ஹாஸ்பிட்டல்லையும் சிஸ்டத்தில் பிரச்சனை இருக்குது. இதை வந்து அவங்களால சொல்யூஷன் கண்டுபிடிக்கவே முடியல, ரொம்ப நேரம் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அந்த பக்கம் நம்ம ஹீரோவுக்கு இதுக்கும் ரொம்பவே லிங்க் இருக்கனால ஹீரோவோட பெருதுவாக பாதிக்கப்படும். அதனால அவனும் ஒரு தூரத்துலேருந்து வந்துட்டு இருக்கான். கவலைப்படாதீங்க நான் வந்துடுறேன் அந்த மாதிரி சொல்லி வந்துட்டு இருப்பான். இங்கே நம்ம ஹீரோயின் பக்காவை ரெடி பண்ணி முடிச்சிட்டாங்க. இப்போ எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு, நீங்கள் போய் ஹாஸ்பிட்டலில் இருக்க எல்லா சிஸ்டத்தையும் ரீஸ்டார்ட் பண்ணிக்கினா போதும் அப்படின்னு சொல்லி அந்த மெயின்டெனன்ஸ் இன்ஜினியர் சொன்னதுக்கப்புறம் அந்த ஆள் கிளம்பிடுவது. இந்த டாக்டருக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். நீங்கள் உண்மையிலே ரொம்ப டேலண்டடாக ஆள் தான், சும்மான்னு சொல்ல முடியாது, கண்டிப்பாக நீங்கள் அந்த கம்பெனியில் வந்து வந்திருக்கீங்கன்னு சாதாரண ஆளுன்னு நினைக்க முடியுமா அப்படி இப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் அந்த phase 2 ப்ராஜெக்ட்டை பற்றி பேசிகிட்டு இருக்கா. ஸோ அதுக்கு நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கணும் அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது, ஆக்சுவலாக வந்து உனக்கே புரியும்னு நினைக்கிறேன், நாங்கள் தான் இங்கே வேலை பார்த்துட்டு இருக்கோம், இந்த மிஷினை எல்லாம் பண்ணிட்டா என்ன பண்ணுறது, அதோட அது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் அவர்கிட்ட எப்படியோ பேசி கொஞ்சம் சம்மதிக்கிறதுக்கு வைக்கிற மாதிரி வரா. அப்போ கரெக்டாக நம்ம ஹீரோ வந்துடுறான். ஹீரோ வந்த உடனே 2 பேருமே ஹான் அப்படின்னு சொல்லி ஹீரோ கூப்பிட்டுருப்பாங்க. பட் டாக்டர் சொல்லுவாங்க, எவ்வளோ பெரிய பிரச்சனையை சந்திக்க வேண்டியது இருந்துச்சு, இதனால் நிறைய லாஸ் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும், ஆனால் லக்கிலி இவங்க அதை காப்பாற்றிட்டாங்க, எப்படிதான் இவங்களுக்கு ரொம்ப திறமைசாலியாக இருக்காங்க, எப்படி அவங்க சரி பண்ணாங்கன்னு என்னால் நம்பவே முடியல அப்படி இப்படின்னு நம்ம ஹீரோயினை புகழ்ந்துட்டு இருக்கான். அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு உண்மையிலேயே ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு அவகிட்டையும் சொல்லிட்டு இந்த ஆளுகிட்டையும் சொல்லிட்டு அங்கேருந்து அவங்க அப்படியே சென்ட் ஆஃப் கொடுத்து கிளம்புறாங்க. ஹீரோயின் இந்த வேலைக்கு தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும் போதே அவளை ஃபீல்டு ஒர்க்கு தான் அமைச்சிருக்காங்கன்னு அவனுக்கு நல்லாவே புரிஞ்சு போயிடுது. அப்போ அவள் சொல்கிறேன், இங்கே பாருங்கள் சார், இங்கே நடந்த பிரச்சனை வந்து தானாக வந்த மாதிரி தெரியல, இது யாரோ வேணும்னே உண்டு பண்ணியிருக்காங்க. ஏன் அப்படின்னா நாங்கள் பார்க்கும்போது ஒருத்தர் இருந்துக்கிட்டு வேணும்னே அங்கே சொல்லிட்டு இருந்தா, இது என்ன சாஃப்ட்வேர், இந்த மாதிரிலாம் கொண்டாந்து வச்சு மக்களை நுக்சான் பண்ணுறாங்க, உண்மையிலேயே இது பேடான கம்பெனி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கம்பெனியை பற்றியும் மட்டும் இல்லாமல் அது கூட லிங்க் பண்ணியிருக்கனால ஹாஸ்பிட்டலை பற்றியும் தப்பாக சொல்லிட்டு இருந்தாங்க, அது நிறைய பேர் வீடியோலாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க, இது கண்டிப்பாக ஃப்ரேம் பண்ணுறதுக்காக பண்ண மாதிரி தான் இருந்துச்சு அப்படின்னு அவள் சொல்கிறாளா. இதை கேட்டதுக்கப்புறம் ஹீரோ வந்துட்டு ஓகே அப்படின்னு அப்படி லிசன் பண்ணிட்டே வரான். அவள் சொல்லுவா, எனக்கு இது தோணுச்சு, நான் சொல்லிட்டேன், நீங்கள் டேக் கேர் பண்ணிக்கணும், இன்வெஸ்டிகேஷன் பண்ணால் தான் உங்களுக்கு நல்லது, இல்லாட்டி உங்களுக்கு பிரச்சனை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அந்த நேரத்தில் கரெக்டாக ஹீரோக்கு ஒரு கால் வரும். அதில் ஹீரோவோட இன்ஃபார்மர் சொல்லியிருப்பாங்க, இது டெக்னிக்கல் பிரச்சனை தான், ஆக்சுவலாக வந்து அவங்க வேணுனே உண்டு பண்ணது, ஹீரோவோட கசின் இருக்கால அதான் அந்த மாதிரி பிரச்சனை பண்ணி விட்டுருவா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது ஒரு டெக்ஸ்ட்டில் வந்திருக்கும். இதை அவன் பார்த்துட்டு நான் இதை டேக் கேர் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அதுக்கப்புறம் ஹீரோ அவளை இருந்துட்டு நானே உன்னை காரில் கொண்டு போய் ட்ராப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறானா. இவர் இருந்துட்டு வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவான், நான் டாக்ஸி கூப்பிட்டுக்கிறேன் அப்படின்பா. இல்லை ஒன்றா தானே போகிறோம் வா அப்படின்ற மாதிரி அவன் சொல்லும்போது அவள் அமைதியாக இருப்பாளா. அவளுக்கு வேண்டான்னு தான் ரிஃப்யூஸ் பண்ணுறா. அப்போ இவனுக்கு புரிஞ்சிச்சு, நீ வந்து காசிப் பற்றி பயப்படுறியா அப்படின்னு சொல்லி கேட்குறான். இவன் வந்துட்டு நீயும் இன்டர்நெட்டில் எல்லாம் பார்த்துட்டியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நான் கெஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். அதுக்கப்புறம் அவள் சைலண்ட்டாகவே இருப்பாளா. அவன் இருந்துட்டு இங்கே பாரு, மற்றவங்க படப்புற அந்த ரூமர்ஸை பற்றி நீ எப்போவுமே கவலைப்படக்கூடாது, மற்றவங்க என்ன திங்க் பண்ணுறாங்க அப்படின்னு நீ யோசிக்காத, நீ என்ன பண்ணணும்னு நினைக்கிறியோ அதை நீ பண்ணிட்டே இரு, நீ தான் எல்லாமே கரெக்டாக பண்ணுவல, அதாவது உன்னோட தாட்ஸை வந்து மற்றவங்க கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி வைக்காத, அது கண்டிப்பாக உனக்கு தான் கேடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீயாவே இரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிட்டு இருக்கான். நம்ம ஹீரோன் அப்படியே ஸ்லோ மோஷனில் பார்த்துட்டு இருப்பாங்க. அவன் போனதுக்கப்புறம் இந்த பக்கம் ஒரு பாட்டி வராங்க. அவகிட்ட ஃபோன் கேட்டுட்டு இருக்காங்க. நான் ஊருக்கு கால் பண்ணி என் பேரனுக்கு கொடுக்குறியா அப்படிங்கும்போது நம்ம ஹீரோனை டயல் பண்ணி கொடுக்குறாங்க. அந்த பாட்டி அதை வாங்கி பேசிகிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக இது ரொம்ப தூரத்துலேருந்து இந்த பாட்டி வந்திருக்கும் போல இருக்குது. ஸோ ஹீரோயின் கிட்ட ஹெல்ப் வாங்குதா, ஆல்ரெடி முன்னாடி ஒரு ஹெல்ப் வேறு பண்ணியிருக்காளா. இப்போ இந்த பாட்டி இவகிட்ட எங்கள் ஊருக்கு நீ வரியா, அது ஃபிஷிங் வில்லேஜ், நீ வந்தால் நான் உனக்கு நிறையா இதுன்னு தருவேன் அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கு, நல்லா பழகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. நம்ம ஹீரோயின் ஓகே பாட்டி நான் வந்தால் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இந்த பாட்டியும் பாய் சொல்லிட்டு கிளம்புறாங்க. நம்ம ஹீரோயின் அப்படியே சிந்தனையில் இருப்பாங்க. இந்த பக்கம் பாஸை காட்டுறாங்க. அவளை அங்கே அனுப்பி வச்சு பாரு, திரும்பவும் நல்லது பண்ணி கொடுத்துருக்கான்னு டோஸ் விட்றதுக்காக தான் இந்த மேனேஜரை கூப்பிட்டுருக்கா. அப்போ அந்த மேனேஜர் சொல்லிட்டு இருக்கா, இங்கே பாருங்க அவள் உண்மையிலேயே டேலண்டடாக இருக்கா, அவள் போகிற இடத்துல எல்லாம் பேர் வாங்கிடுறான், அவள் அவ்வளோ பெரிய பிரச்சனையை சால்வ் பண்ணியிருக்கா, அதனால நமக்கு நல்லதாக நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி இருந்தாலும் சொல்லிட்டு இருப்பானா. இந்த பாஸ்
பாஸ் வந்துட்டு அவள் பண்ணது நல்லதாக போகிறதுனால உனக்கு பிரச்சனை இல்லை, ஏதாவது ஃபெயில் ஆயிருந்துச்சுன்னா அதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி யார் பார்த்துக்கிறது, அதனால எவ்வளோ லாஸ் ஆகும் தெரியுமா அப்படின்ட்டு இந்த அளவுக்கு டோஸ் விட்டுட்டு இருக்கா. இவளுக்கு ஜெலஸ் எங்கே அமிச்சாலும் அவள் பேரை வாங்கிட்டு போறா. பத்தாத்துக்கு அங்கே ஹீரோ வேற போயிருக்கான், ரொம்ப இம்ப்ரெஸ் வேற ஆயிருப்பான் அப்படின்ற காண்டில் தான் இவனை பிடிச்சி ஏசிட்டு இருக்கா. இப்போ சொல்லிட்டு இருக்கா, இங்கே பாரு அவள் இப்படியே மேலே மேலே போயிட்டு இருந்தானா உன்னோட பிளேஸே அவன் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிடுவா, அவளுக்கு நிறைய ப்ரொமோஷன் கிடைக்க வாய்ப்பு இருக்கு, பார்த்து நடந்துக்க அப்படின்ற மாதிரி இவனுக்கு தட்டி கொடுத்து அனுப்புறான். அந்த அளவுக்கு கரெக்டாக புரிஞ்சிருச்சு இந்த மேடமுக்கும் அவள் வளர்றது பிடிக்கல அப்படின்ட்டு நேராக ஹீரோயின்ட்ட வந்து நீ கேபினுக்கு வா அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறான். நம்ம ஹீரோயின் போனதுக்கப்புறம் நீ என்ன பண்ணி வச்சிருக்கன்னு தெரியுது, ஆக்சுவலாக நீ இங்கே பண்ண இடத்துல எல்லாம் நல்லா தான் நடந்திருக்கு, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனால் உனக்கு ப்ரமோஷன் கிடைக்கணும் இன்க்ரிமெண்ட்லாம் கிடைக்கணும் அப்படின்னா உனக்கு இன்னொரு ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது அதை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு ஹாஸ்பிட்டல் மூலியமா ஒரு சர்வீஸ் நடக்குது அங்கே போக சொல்லி சொல்கிறான். அப்போ நம்ம ஹீரோயினுக்கு கடுப்பாகுது, என்னோட வேலை வந்து ப்ராஜெக்ட் R&D டிபார்ட்மெண்ட்டில் தான் என்னோட வேலை இருக்குது, நீங்கள் எதுக்கு என்ன சேல்ஸ் வேலையே பண்ண சொல்லிட்டு இருக்கிறீங்க, அதெல்லாம் அந்த டிபார்ட்மெண்ட்டில் பண்ணக்கூடிய வேலை நான் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்கு இந்த அழுத்துட்டு நீ ஆல்ரெடி கம்பெனியில் பண்ண பிரச்சனைனால நிறைய பேர் டேமேஜ் ஆகி கிடக்குது, நம்ம கம்பெனிக்கு நிறைய லாஸ் ஆகி கிடக்குது, அதனால நீ வந்து ஒன்னதான் சாக்ரிஃபைஸ் பண்ணி ஆகணும், நீ இதெல்லாம் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினுக்கு செம்மையாக காண்டாயிட்டு இருக்கு. நீ இந்த மாதிரி பண்ணனா கண்டிப்பாக HR டிபார்ட்மெண்ட்டில் நான் கூப்பிட்டு உன்னோட அப்ரைசலுக்காக நான் பேசிட்டு இருப்பேன், நான் பேசி உனக்கு எப்போதாவது ரெக்கமெண்டேஷன் பண்ணுவேன், இப்போ பாரு உன்னோட போனஸ்லாம் ரெடியூஸ் தான் ஆயிருக்கு அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோயினுக்கு இன்னும் கடுப்பாகுது. ஏன்னா அவள் இன்க்ரிமெண்ட் இந்த மாதிரி நிறைய கிடைக்கும் அப்படின்னு தானே நல்லா பாடுபட்டு வேலை பார்த்துட்டு இருக்கா, அவளுக்கு எதுவுமே கிடைக்காது, பத்தாவது குறைஞ்சிருக்குன்னு சொன்னால் அவளுக்கு ரொம்ப கோவம் வரும்ல, அதனால அதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. இந்த ஆள் வந்துட்டு அதாவது அவள் நேரடியாக கேட்பா, ஆல்ரெடி ஒரு ப்ராஜெக்ட் பண்ண சொன்னீங்க நான் அதை பண்ணி கொடுத்துட்டேன், இப்போ இதையும் பண்ண சொல்லிட்டு இருக்கீங்க, எனக்கு உங்களை பற்றி நல்லாவே தெரியும், ஆல்ரெடி நீங்கள் HR டிபார்ட்மெண்ட் கிட்ட இவளுக்கு ஹையர் பொசிஷன் கொடுக்காதீங்க, எனக்கு இன்க்ரிமெண்ட் கொடுக்காதீங்க அப்படின்ற மாதிரி தான் நீங்கள் பேசியிருக்கீங்க, நான் அதெல்லாம் கேட்டுட்டேன் அப்படின்னு சொல்கிறாளா. இதெல்லாம் நீ எப்போ கேட்ட அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொஞ்சம் ஷாக் ஆகும். நம்ம ஹீரோயின் அப்படியே கோமா முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போயிடறாளா. இந்த அளவுக்கு ரொம்ப டென்ஷனாக இருக்கு, என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கான். ஸோ மேல இடத்துல பேசினதான் செட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இவளுக்கு புரிஞ்சுதா. அப்போ நேராக அந்த பாஸை பார்க்க தான் வருவா. இவளுக்கு தெரியாது பாஸ் தான் எல்லா வேலையும் பண்ணுறதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இவ பாஸ் நல்லவங்க நினச்சிட்டு இருக்கனால நேராக வந்து பாஸ்கிட்ட கேட்டுட்டு இருக்கான், இந்த மாதிரி நான் வந்து R&D டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறேன், நான் வந்து இன்ஜினியர், என்னை வந்து சேல்ஸோட வேலையெல்லாம் செய்ய சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது அவர் வந்துட்டு இதை நீ HR டிபார்ட்மெண்ட்லையோ இல்லை உங்கள் மேனேஜர்கிட்டே கேட்கணும், இதுக்கு என்கிட்ட வந்து கேட்டுட்டு இருக்க, இதில் ஏதாவது பாயிண்ட் இருக்கா, நீ பண்ணுறது கொஞ்சம் ஓவராக தெரியல உனக்கு அப்படின்ற மாதிரி அவள் சொல்கிறா. அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு இல்லை மேம் நீங்கள் அப்படி இல்லை, ஆக்சுவலாக அவரை கேட்டால் இதெல்லாம் மேலே இடத்துல பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க, ஆல்ரெடி சேல்ஸ் மேனேஜர் வேலையிலேருந்து போனனால இவர் என் மேலே காண்டா இருக்காரு, அதனால தான் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்காளாம். அதுக்கு இவர் வந்துட்டு ஓ அவங்கள பற்றி குறை சொல்ல தான் நீ வந்தியா, இதெல்லாம் உன்னோட பிரச்சனை நீ தான் பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருப்பா, இங்கே பாருங்க நான் வேலை செய்கிறதே என்னோட பொழப்புக்காக தான், நான் அதனால 3 வருஷமாக அந்த கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருக்கேன், எனக்கு இன்க்ரிமெண்ட் இதெல்லாம் இல்லாமல் நான் எப்படி வேலை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லும்போது இங்கே பார்த்துக்கோ எல்லா கம்பெனிலையும் அவங்கவுங்களுக்கு தேவையானது அப்படியே கிடைக்கும்னு நீ நினைக்கக்கூடாது, ஸோ எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயினுக்கு அப்படியே அழுகையாக வருது. ஆனால் ஒன்றுமே சொல்ல மாட்டா, அப்படியே இவர் மூஞ்சில் அடித்த மாதிரி பேசுவா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் பேசிடுவான்னு சொல்லிட்டு எனக்கு கான்ஃபரன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஃபோனை கையில் எடுத்துடுறா. அப்புறம் நம்ம ஹீரோயின் சோகமாக அங்கேருந்து கிளம்புறாங்க. ஹீரோயின் போனதுக்கப்புறம் இந்த பாஸ் வந்துட்டு அந்த ஃபோனை தூக்கி வீசுவா. ஹீரோயின் வந்து அவள் டெஸ்கில் உட்காந்து ரொம்ப யோசிச்சுட்டு இருக்கா, உன்னை நீ சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் ஆகணும் இந்த கம்பெனிக்காக அப்படின்ற மாதிரி அந்த மேனேஜர் சொன்னதையும் பத்தாத்துக்கு இந்த பாஸ் வேறு இருந்துட்டு எல்லா கம்பெனிலையும் உன்னை கேட்குறத அப்படியே தூக்கி கொடுத்துட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கதையும் நினச்சி அப்படியே ரொம்ப அப்செட்டாக உட்காந்துட்டு இருப்பான். அப்போ இந்த ப்ராஜெக்ட் மேனேஜர் வந்து இருந்துட்டு ஹீரோயின் கிட்ட அந்த ஃபேஸ் 2 ப்ராஜெக்ட் இருக்குல்ல அதை இவனுக்கு மெயில் பண்ணிவிடு அப்படின்னு சொல்கிறாங்க. அது சொல்லும் போது வந்து நம்ம ஹீரோயின் அப்படியே ஒன்றுமே பேச மாட்டான், அமைதியாக இருப்பான். அப்போ எனக்காவது மெயில் பண்ணிவிடு, இங்கே பாரு நீ எப்போவுமே அப்படி கோவமாகவே இருக்க, நீ கோவமாக இருக்கிறனால ஒன்றும் நடக்க போகிறதில்ல, என்னோட சுச்சுவேஷன் நீ புரிஞ்சுக்கணும், நம்ம 2 பேரும் இப்போ ஒரே போட்டில் தான் இருக்கோம், அவங்கள எடுத்துக்கிட்டு ஒன்றும் பண்ண முடியாது, நீ இப்போ தான் வளர்ந்து வந்துட்டு இருக்க, அவங்க சொல்கிறத நீ கொஞ்சம் கேட்கணும், இந்த ப்ராஜெக்ட் இல்லைனா வேறு ப்ராஜெக்ட், உன் கரியரை பற்றி நீ யோசி, அதனால் நீ விட்டு கொடுத்தா போகணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி ஹீரோயின் சொல்லியிருப்பா நான் தான் பாதிக்கப்பட்டிருக்கேன், நீங்கள் எனக்காக பேசாமல் மற்றவங்களுக்காக பேசுங்கன்னு இந்த ஆள்கிட்ட கேட்டிருப்பான். ஆனால் இப்போவும் இந்த ஆள் இப்படியே பேசுறது இவளுக்கு ரொம்ப கடுப்பாகுதா. இவர் இருந்துட்டு சொல்லுவா, ஓகே நான் உங்களுக்கு மெயில் பண்ணி விட்டுறேன், ஆனால் நான் என் வேலையை விட்டுறேன் அப்படின்னு சொல்கிறா. இதை கேட்டது இருந்தாலும் ஷாக் ஆகிட்டாரு. என்ன சொல்லிட்டு இருக்க நீ, வேலையை விடுறியா, என்ன யோசிச்சு தான் பேசுறியா, நீன்னு வேலையை நீ விடணும் டக்குன்னு சொல்ல முடியாது, ஏன்னா நீ 1 மாதம் நம்ம கம்பெனியில் நோட்டீஸ் பீரியடாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் எதையுமே கேட்க மாட்டா. நீ கண்டிப்பாக எங்கள் ஃபோனில் அட்டன் பண்ணி தான் ஆகணும், நீ அலர்ட்டாக தான் இருக்கணும், அப்படியே அவசரப்பட்டு நீ வேலை விடக்கூடாது அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோயின் இருந்துட்டு அந்த ஆளுக்கிட்ட ஒன்றும் பதில் சொல்ல மாட்டா. அவளோட அந்த ஐடி கார்டு எடுத்து டபார் நாங்கள் நிற்கல வச்சுட்டு நான் உங்களுக்கு ரிசர்வேஷன் லெட்டரை மெயில் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பான். அப்படியே ஆஃபீஸே அவளையே பார்த்துட்டு இருக்கோம். இந்த ஆளுக்கு பயங்கரமான நோஸ் கட் ஆயிரும். இவர் அதை எதிர்பார்த்துருப்பாங்கன்னு தெரியல. நம்ம ஹீரோயின் வெளியே வந்து இருந்துட்டு அப்படியே பயங்கரமாக அழுதுட்டு இருப்பான். ஏன்னா வேலையை ரொம்ப பிடிச்சி செஞ்சுட்டு இருப்பா, ரொம்ப வருஷம் சின்சியராக இருந்திருப்பா. இப்போ பயங்கரமாக அழுக வந்துட்டு இருக்கும். ஏன்னா இவர் ரிசக்னேஷன் பண்ணி போனனால இவளுக்கு ஒன்றுமே கிடைக்காதுல்ல, ஏன்னா இவளா தானே வேலையை விட்டு போறா. அதனால அப்படியே அழுதுகிட்டே வந்துட்டு இருப்பா. ஆப்போசிட்டில் பார்த்தா நம்ம ஹீரோ, இவ ஒன்றுமே சொல்ல மாட்டா, அப்படியே ஹீரோவை பார்த்துட்டு அந்த பக்கம் போயிட்டே இருப்பா. ஹீரோவுக்கு இவளை பார்க்கும் போதே அழுதுருக்கா அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிடும். செக்ரட்டரி கூட இருந்துட்டு அவங்க இப்போ அழுதாங்க அப்படின்னு சொல்ல வராமல் பாதியில் நிறுத்துவான். அப்போ ஹீரோ சொல்லிடுவான், அவள்
ரிசைன் பண்ணிட்டான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அப்போ செக்ரட்டரி சொல்லுவாங்க, நீங்கள் மேடமை வந்து இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு ஃபார்வர்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ரெஸ்யூமே HR டிபார்ட்மெண்ட்டுக்கு சஜஸ்ட் பண்ண சொல்லியிருந்தீங்கல்ல, நான் வேணா HR டிபார்ட்மெண்ட்டை விட்டு இவங்களுக்கு கால் பண்ண சொல்லட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்குறான். இல்லை வேணாம், டைரெக்டாக அந்த டாக்டர் GK ரெஸ்யூம் அனுப்பிச்சு விட்ருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அதாவது ஹீரோயின் இப்போ ஒரு க்ளோட் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்தால அந்த இடத்துல தான் சொல்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம ஹீரோயின் அப்படியே சோகமாக போயிட்டுருக்காங்க. பாய் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி நடந்ததெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அவர் வந்துட்டு அவளுக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்கான். கவலைப்படாத, இந்த மாதிரிலாம் நடக்கும், ஆனால் நீ தான் அங்கே வேலையை விட்டு வந்துட்டியே, நான் உன்னை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இவர் வந்துட்டு ரொம்ப மனசு உடஞ்சு சொல்லுவா, நான் போடுற இந்த கோடிங்ஸை விட ரொம்ப காம்ப்ளிகேட்டடான பீப்புள் இந்த மக்கள் தான் போல இருக்கு, மனுஷங்களை புரிஞ்சிக்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இந்த பக்கம் பாய் ஃப்ரெண்டை காட்டுறாங்க. பாய் ஃப்ரெண்டை பயங்கரமாக ப்ராஜெக்ட் ஒர்க்லாம் பண்ணிட்டு இருக்கான். ஆக்சுவலாக வந்து இவர் ஒரு சர்ஜிக்கல் டாக்டர்னு நினைக்கிறேன். ஸோ இவர் ப்ராஜெக்ட் விஷயமா வெளியே வந்திருக்கிறாரு. ஏதோ செமினார் இந்த மாதிரி ப்ரிப்பரேஷன்லாம் போயிட்டு இருக்குது. 2 மாதத்தில் பண்ண வேண்டியதை அவர் சீக்கிரமே 1 வாரத்துக்கு முன்னாடி முடிச்சிட்டாரு. அதாவது வந்து முடிக்க வேண்டிய டேட்டை விட முன்னாடியே முடிச்சனால சரி வாடா சுத்த போகலாம் அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்டு பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் இவன் வந்துட்டு இல்லை நான் போகணும்னு சொல்லிட்டு உன் கேர்ள் ஃப்ரெண்டை பார்க்க தானே போகிறேன் அப்படின்னு சொல்லி அவனும் அப்படியே ஒரு கழிச்சிட்டு போகிறான். இந்த பையன் இருந்துட்டு அந்த மோதிரத்தை எடுத்து அப்படியே பார்த்துட்டு இருக்கான். அந்த டைமண்ட் கடையில் போய் ஹீரோயினுக்காக டைமண்ட் தான் வாங்கியிருக்கான் போல இருக்குது. அதாவது ப்ரப்போஸ் பண்ணுறதுக்காக காத்துட்டு இருக்கான். இப்போ அவளுக்கு மெசேஜ் பண்ணுறான், எனக்காக நீ வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக அப்படியே எல்லாம் அமுச்சு விட்டுட்டு இந்த பக்கம் உட்காந்து வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுறான். நம்ம ஹீரோயின் அடுத்த நாள் காட்டுறாங்க. அடுத்த நாள் விடிஞ்சு எழுந்திரிச்சு அவளுக்கு ஒன்றுமே ஓடாது. ஏன்னா எதிர்ச்சி பிஸியாக வேலைக்கு ஓடிட்டு இருக்கவ இப்போ அவள் பாட்டுக்கு படுத்துட்டு இருப்பா. அப்போ அவளோட ரூம்மேட் இருக்கால, அவள் வருவா. வந்துட்டு என்னடி வேலை போயிடுச்சு, ஆனால் நீ இதுக்காக இப்படி இருக்கணுமா, அப்படி இருக்கணும் அவசியமே கிடையாது, உனக்கு எப்படி 2 போனஸ் கிடைக்கும், உன்னோட இன்சென்டிவ்ஸ் எல்லாமே கிடைக்கும்ல, கவலைப்படாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா, அதெல்லாம் எனக்கு கிடைக்காது, ஏன்னா நானாக தானே வேலையை விட்டேன் அப்படின்னு சொல்லும்போது அவளுக்கு கொஞ்சம் அப்செட்டாக தான் இருக்கும். சரிடி அப்படி இப்படின்ட்டு ஹீரோயினை சியரப் பண்ணிட்டு இருப்பா. அப்போ ஹீரோயினுக்கு ஒரு கால் வந்துட்டு இருக்கு. ஹீரோயின் அதை காலையே அட்டன் பண்ணுவா. ஆக்சுவலாக ஹீரோயினோட ஜூனியர் இருப்பால, அந்த ப்ராஜெக்ட்லாம் பண்ணி கொடுத்துட்டு இருப்பான். அவன் தான் அவளை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருக்கான். ஸோ இப்போ மேடம் நேராக அங்கே போகிறாங்க. இந்த ஜூனியர் இல்லாட்டியே ஹீரோயின் இருந்துட்டு என் கூட பிஸ்னஸ் பண்ணவான்னு சொல்லி கூப்பிட்டு இருப்பானா. இப்போ அவனுக்கு தெரிஞ்சு போச்சு ஹீரோயின் வேலையை விட்டு நின்றுட்டா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ காஃபி அழகாக கொடுத்து அப்படியே அவகிட்ட பேசிட்டு இருக்கும்போது, நான் வேலையை விட்டுன்னு உனக்கு தெரிஞ்சிச்சா அப்படின்னு கேட்குறான். ஆமாம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் என் கூட பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். அப்போ ஹீரோயினுக்கு ஒரு கால் வருது. இந்த பாட்டி இருப்பாங்களா, ஹீரோயின் ஃபோனை வாங்கி பேசியிருப்பாங்களா, அந்த பாட்டி தான் பேசிட்டு இருக்காங்க. அன்னைக்கு என் பேரனுக்கு ஃபோன் நம்பர் கொடுத்து அவங்ககிட்ட தான் நான் கேட்டு வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு கொஞ்சம் பல்லு வலியாக இருக்குது, நான் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து தான் ஆகணுமா, இல்லை என்ன மருந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஹீரோயின்ட்ட கேட்டுட்டு இருக்காங்க. பாட்டி நான் டாக்டர் கிடையாது, எனக்கு இதெல்லாம் தெரியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறா. நீ டாக்டர் இல்லையா, அன்றைக்கி அந்த மிஷினை உடனே ரெடி பண்ண அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு அதை தான் ரெடி பண்ண தெரியும், நான் டாக்டர் கிடையாது, அதனால் நீங்கள் டாக்டரை போய் கன்சல்ட் பண்ணுங்க, தான் சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஃபோனை வச்சுட்டு இவன் வந்துட்டு என்னன்னு கேட்குறான். அவங்க டாக்டர்னு நினச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இங்கே பாரு, ஒரு புவர் பீப்புளுக்கு கூட நம்ம ப்ராஜெக்ட்டு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும், இது நிறைய பேருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவளை கூப்பிடுறான். நம்ம ஹீரோயினும் ப்ரொபோஸில் கூட பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட வாங்குறான். அன்னைக்கு நைட்டு இவ லில்லி அப்புறம் அவளோட ரூம்மேட் ஃப்ரெண்டு எல்லாரும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் அதே யோசனையாக இருக்கா. சரி பரவாயில்ல விடுடி, இதுக்காக இதுவே நீ டென்ஷன் எடுத்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காளுங்க. என்னோட ஜூனியர் இருக்கான், ரொம்ப தைரியமான பையன், அவன் புதுசாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறான், அவனோட ப்ராஜெக்ட் எல்லாமே நான் பண்ணியிருக்கேன், எனக்கு நல்லா தெரியும், ஸோ அதனால் நானும் அவன் கூட சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறேன்னு சொல்கிறாளாம். அதுக்கு இவ்வளவு இருந்துட்டு அடிப்பாய் உன்னால் எப்படி முடியும், நீ இவ்வளோ நாளாக சேர்த்து வச்ச பணம் எல்லாம் போயிடுமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ண வேண்டியது வந்துடும்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ஆமாம்மா நீங்கள் சொல்கிறது சரிதான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. அப்போ ஹீரோயினுக்கு ஒரு மெசேஜ் வேற வரும். என்ன அப்படின்னா, இவ ஒர்க் பண்ண அந்த கம்பெனியில் ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு ஃபீல்டுக்கு போக சொல்லுவாங்கல்ல, அங்கே போக சொல்லி வேலையே விட்டாச்சு, இன்னமும் கூப்பிட்டு இருக்காங்களா அப்படின்ட்டு. அந்த இடம் ரொம்ப சூப்பராக இருக்குது தெரியுமா, நம்மள அவ கூட போகலாமா, அவளுக்கு சேரப் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கானுங்க. அப்போ லில்லியை பார்த்து, நமக்கு ரொம்ப ட்ராவல் எக்ஸ்பென்சிவாக இருக்கும், இவகிட்ட கார் இருக்குது, இவளை கூட்டிகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டே இருக்காங்க. அடுத்த நாள் ஹீரோ கிட்ட அந்த பாஸ் இருப்பாள், அந்த பாஸோட கம்பெனியோட சின்ன ஷெடியூல்ஸ்லாம் வந்துட்டு இருக்கு. ஒரு ஃபைல் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் என்னென்ன ஷெடியூல் இருக்குது, என்னென்ன ஒர்க் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, நம்ம ஹீரோயின் கூட ஒரு ப்ராஜெக்ட் இருக்கும். அந்த பேர் இருக்குள்ள ஹீரோயின் போகிறாள். அதை பார்த்த உடனே ஹீரோ வந்துட்டு இங்கே போகணுமே அப்படின்னு சொல்கிறான். அந்த செக்ரட்டரிக்கு சிரிப்பு வந்துடும். சிரிப்பு வந்துட்டு அதுக்கப்புறம் அவனை பார்த்து சரி சார் நான் உங்களுக்கு அங்கே போகிறதுக்கான அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். ஹீரோயினோட பேர் அங்கே போட்டிருக்கனால கண்டிப்பாக அவங்க போவா அப்படின்றதுக்காக தான் இவனும் அங்கே போகிறதுக்காக பிளானே பண்ணிட்டு இருக்கா. டீப்பாக எதையும் யோசிச்சுட்டு இருக்கிறான். அதுக்கப்புறம் என்ன நேராக அந்த ஊரை தான் காட்டுறாங்க. எதிர்பார்த்த மாதிரி ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லா கூட்டமும் வந்திருக்க மாட்டாங்க. ஹீரோயின் மட்டும் பஸ்ல வந்து இறங்குவான். அவள் இறங்கும் போதே அவன் ஆஃபீஸ் கலீக்ஸ்ட வந்து எங்க அந்த கேம்பிங் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கிறான். அந்த லொகேஷன் அனுப்ப சொல்லி சொல்லும் போது ஆப்போசிட்ல பார்த்தா நம்ம ஹீரோ இருப்பான். ஹீரோ நேராக ஹீரோயின்ட்ட வந்து நீ அங்கே கேட்கணுன்னே அவசியம் இல்லை, நானே உன்னை நேராக அங்கே கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் கையில் இருக்க அந்த சூட் கேஸ் அப்படியே வாங்கிக்குவான். நம்ம ஹீரோயின் பேசக்கூட மாட்டா. அதுக்குள்ளே டக்குன்னு இவன் பண்ணுவான். ஹீரோ அவகிட்ட நீ என்னதான் வேலையை ரிசைன் பண்ணாலும் இவ்வளோ சின்சியராக வந்து இந்த வேலையை பண்ணிட்டு இருக்கியா அப்படின்னு
சொல்லி கேட்குறான். அதுக்கு அவர் வந்துட்டு ஆமாம் நான் ரிசைன் பண்ணுறதுக்கு முன்னாடி கமிட்மெண்ட் பண்ணதில்லை, ஸோ அதனால் நான் அதை கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோ சொல்லிட்டு இருக்கா, நான் டாக்டர் ஜியான் கூட ஒரு ப்ராஜெக்டில் சைன் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக வந்து நீ க்ளவுட் ஹாஸ்பிட்டலில் கொஞ்சம் ஒர்க் பண்ணல, அதனால அவங்க வந்து உன்னை பற்றி ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க போல இருக்கு. ஸோ அவரோட ரெஸ்யூமை கேட்டார், நீ என் கம்பெனிலே வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அதாவது இவனோட டைரக்ட் கம்பெனியில் ஜாயின் பண்ணிக்க சொல்கிறான். இவன் வந்து மெடிக்கல் கம்பெனியாகவே இருந்தாலும் அவங்க வந்து ப்ராஜெக்ட்டுக்கு தானே பண்ணுறாங்க, ஸோ அதனால் சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவளை கூப்பிடுறான். ஆனால் ஹீரோயின் வந்துட்டு காலேஜில் நம்ம ஃப்ரெண்டாக இருந்தோம் அப்படின்றதுக்காக தான் எனக்கு இந்த ஹெல்ப்லாம் பண்ணுறேன்னு தெரியுது, ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்போ தான் எனக்கு கம்பெனி மேனேஜ்மெண்ட் எப்படி இருக்கும், நம்ம என்னதான் உடச்சி வேலை செஞ்சாலும் அவங்க பண்ணுறதா பண்ணுவாங்க அப்படின்றதெல்லாம் புரியுதுன்னு சொல்லும் போது இது உனக்கு இப்போ தான் புரியுதா அப்படின்னு சொல்லி அவன் கேட்டுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அந்த ஹாஸ்டல் பண்ணுற அந்த கேம்பிங் இருக்க ஏரியாவை காட்டுறாங்க. அங்கே வந்து நிறைய கிளினிக்கல் டெஸ்ட்லாம் நடந்துட்டு இருக்கு. நம்ம ஹீரோயின் பண்ண அந்த மிஷின் தான் அங்கே பயங்கரமாக வேலை பண்ணிட்டு இருக்கு. இதை பார்க்கும்போது நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அந்த பாட்டி வேற அங்கே வருவாங்க. என்னம்மா நீ வரமாட்டேன்னு சொன்ன, நீ டாக்டர் தானே அப்படின்னு கேட்குறாங்க. நான் டாக்டரில் பாட்டி, நான் இந்த வேலை தான் பண்ணுறேன் அப்படின்னு அவன் வேலையை எக்ஸ்பிளைன் பண்ணுறா. அது டிசைனுன்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. சரிம்மா எனக்கு அதெல்லாம் ஒன்றும் புரியாது. சரி உங்களுக்கு தான் மாத்திரை வேணுமா பாட்டி, மருந்து வேணுமா, நான் ஹெல்ப் பண்ணட்டுமா அப்படின்னு கேட்கும்போது எனக்கு இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன், இது என்னோட ஃப்ரெண்டு, அவளுக்கு தான் பல்லு கொஞ்சம் பிரச்சனையாகவே இருக்கு, நீ அவளுக்கு வேணா ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின்ட்டு அந்த பாட்டியை அப்படியே கூப்பிடுறதுக்காக அவங்க ஸ்டிக்கெலாம் வச்சிருப்பாங்கல்ல, அப்படியே அணைச்சு கூப்பிட மாதிரி கூப்பிடுவா. அந்த பாட்டி வந்துட்டு நானே நடந்து வரேமா அப்படின்னு சொல்லிடும். சரி ஓகே வாங்க பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு அவன் முன்னாடி போகிறா. அந்த பாட்டிக்கு டெஸ்ட்லாம் பண்ணி பார்த்து என்னென்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி டாக்டர் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருப்பாங்க. அது பெருசாக அந்த பாட்டிகளுக்கு புரியாது. அதுக்கப்புறம் மருந்தெல்லாம் கொடுப்பாங்க. இது எல்லாத்தையும் நம்ம ஹீரோயின் வந்து அந்த பாட்டிக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அந்த மருந்தெல்லாம் வாங்கி கொடுத்து அப்படியே டேக் கேர் பண்ணி கவனமாக சொல்லி கொடுத்துட்டு இருப்பா. இந்த பக்கம் நம்ம ஹீரோவை காட்டுவாங்க. இந்த ஏரியாவில் ஹாஸ்பிட்டல் வச்சிருப்பாங்கல்ல, இந்த கிளினிக்லாம் வச்சிருப்பாங்கல்ல, அதில் பெரிய ஆள் வந்து பேசிட்டு இருக்காங்க. உண்மையிலேயே இந்த ஹாஸ்பிட்டலில் நல்ல ப்ராஜெக்ட்லாம் பண்ணியிருக்கிறாங்க, இவங்க பண்ணியிருக்க இந்த மிஷின்ஸ்லாம் வேறு லெவலில் இருக்குது அப்படி இப்படின்ட்டு நாங்கள் இதை கண்டிப்பாக உபயோகப்படுத்துவோம் அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் மருந்தெல்லாம் வாங்கி அவங்க கிட்ட பேசிட்டு இருக்கும் போது பார்த்தா இந்த பாட்டி கிளம்பும் போது தெரியாம தடிக்கி விழ போகும். நம்ம ஹீரோயின் பிடிச்சு தூக்கும் போது அந்த பாட்டி வந்து ஹீரோயின் அப்படியே தள்ளி விட்டு இவளுக்கு ஒரு மாதிரி இருக்கும். இவன் எவ்வளோ ஹெல்ப் பண்ணி அந்த பாட்டி ரூடாக நடந்துக்குச்சுல, அதனால தான். அதுக்கப்புறம் அந்த இன்னொரு பாட்டி சொல்லும், நீ எதுவும் தப்பாக நினச்சிக்காதேம்மா, இவன் எப்போவுமே யாரோட ஹெல்ப்பையும் வாங்குறதே இல்லை, எல்லாத்தையும் யார் வந்தாலும் அவள் ஒதுக்கி வச்சிட்றா, அவளுக்கு கார் ஆக்சிடென்ட் எப்படி ஆச்சு, அதுலேருந்து அவள் இப்படி மாறிட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் அவங்கள பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் அந்த பாட்டியை வழி அனுப்புகிறாங்க. அவங்க ரெண்டு பேரும் அப்படியே போகும்போது ஹீரோயின் தூரத்துலேருந்து அவங்களே அப்படியே சென்டிமெண்ட்லாம் பார்த்துட்டே இருப்பாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோவை காட்டுவாங்க. அந்த ஆள்கிட்ட பேசிகிட்டு இருக்க ஹீரோயினை பார்த்ததும் அந்த பேச்சை கூட ஓகே அப்புறம் பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி கட் பண்ணிட்டு இந்த பக்கம் நம்ம ஹீரோயின்ட்ட வந்து என்ன யோசிச்சுட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்பான். அதுக்கு இவ சொல்லுவா, இல்லை நான் யோசிச்சு பார்த்தேன், நான் பண்ண இந்த மிஷின் வந்து உண்மையிலே அவங்களுக்கு எவ்வளோ பிரயோஜனமாக இருந்திருக்கு, இந்த மாதிரி இடத்துலலாம் வந்து அவங்க ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிறதுக்கு அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குல்ல, அதை நினச்சேன், அதான் ஹாப்பியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இவ சொல்லிட்டு நான் வேலையை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி கிளம்பிடுறா. அப்போ ஹீரோ ஒரு ஃப்ளாஷ்பேக்கை யோசிச்சு பார்க்குறான். அதாவது இவ அவார்டு வாங்கியிருப்பாள் அந்த சாம்பியன்ஷிப் பண்ணி, அப்போ வந்து அவள் சொல்லியிருந்திருப்பா, நான் வந்து இந்த ப்ராஜெக்டை இன்னமும் மேலும் பண்ணி இது கண்டிப்பாக மக்களுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருப்பாள். இது மக்களுக்காக தான் இதை நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருப்பா. அதை யோசிச்சு பார்த்து நம்ம ஹீரோக்கு அப்படியே பெருமிதமாக இருக்கும். ஹீரோயினை டாக்டர்னு நினச்ச பாட்டி ஹீரோயினை பார்க்கறதுக்காக அவள் பிளேஸுக்கே வருது. பாட்டி எங்கே நீங்கள் இங்கே அப்படின்னு கேட்கும்போது, இல்லைம்மா அவள் தான் உனக்காக இதை கொடுத்து விட்டா, உண்மையிலே அவள் ரொம்ப நல்ல மனசுக்காரி, ஆனால் எல்லாத்துக்கிட்டே ரூடாக நடந்துக்கிறா, இந்த கருவாடு அவள் தான் உனக்கு ஸ்பெஷலாக கொடுத்தா, கண்டிப்பாக சாப்பிட்ருமா அப்படின்னு சொல்லும்போது ஓகே பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாட்டி உட்கார வச்சு பேசிகிட்டு இருக்கா. அவங்களுக்கு எப்படி இதாச்சு அப்படின்னு ஹீரோயின் கேட்டுட்டு இருக்கா. அப்போ பாட்டி இது கார் ஆக்சிடென்ட்ல ஆச்சு, அவள் உண்மையிலே ரொம்ப யங்காக அழகாக இருந்தா, எல்லாத்துக்கும் நிறையா உதவிலாம் பண்ணிட்டு இருந்தா. அப்போ ஹீரோயின் சொல்லுவா, அவங்க கார் சரி பண்ண முடியாமல் போச்சா, ஏன் அதெல்லாம் பண்ணியிருக்கலாமே அப்படிங்கும்போது, அதுக்கு ரொம்ப எக்ஸ்பென்சிவாக ஆகுமா, அதை அவளால் அஃபோர்ட் பண்ண முடியல, அவள் வாழ்க்கையே போயிடுச்சு அப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோயின் வந்துட்டு நான் மெடிக்கல் ஃபீல்டில் தான் இருக்கேன், இவனுக்குலாம் பிரோஜனமாக ஏதாவது கண்டிப்பாக நாங்கள் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கிறா. அப்போலேருந்து என்னவோ நம்ம ஹீரோயின் ரொம்ப டீப் யோசனையில் இருப்பான். அன்னைக்கு நைட்டு அவள் தூங்காமல் வெளியே வந்து இந்த போட்டெல்லாம் பார்த்துக்கிட்டு அப்படியே இயற்கை காற்று வாங்கிட்டு இருக்கிறா. அவள் யோசிக்கிறான், அதாவது இந்த ஃப்ரெண்டு கூப்பிட்டுருப்பால, இதனால மக்களுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நம்ம பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னதையும் இந்த பக்கம் ஹீரோ இருந்துட்டு சொல்லுவான்ல, உனக்கு இதான் பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும், கண்டிப்பாக அந்த டாக்டர் கூட சேர்ந்து நீ நிறையா ப்ராஜெக்ட்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொன்னதையும் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். இந்த பக்கம் இந்த பாட்டிங்க விழுந்ததையும் யோசிச்சு பார்த்துட்டு இருப்பா. என்ன பண்ணலாம் அப்படின்னு டீப் யோசனையில் இருக்கும்போது ஹீரோ அங்கே வரான். ஹீரோவில் பார்த்து எங்கே என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறான். எனக்கு தூக்கம் வரல, அதான் வெளியே வந்து காற்று வாங்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவள் சொல்கிறா. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி அவனை கேட்குறா. அதுக்கு அவனும் இருந்துட்டு எனக்கு தூக்கம் வரல, அதான் வெளியே வந்து காற்று வாங்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறானா. அப்போ அப்படியே இவன் அவளை பார்த்து சிரிப்பா, அவனும் ரெண்டு பேரும் மாற்றி சிரிச்சுட்டு இருப்பாங்க.